ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ராமையன்பட்டி மாநகராட்சி குப்பை கிடங்கில் நேற்று மாலை 3:30 மணி அளவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு 15 மணி நேரத்திற்கும் மேலாக பரவி வருகிறது. இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ந்து இரவு முழுவதும் விடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை ஓரளவு தீயின் வேகம் குறைந்தாலும் அந்த தீ கங்குகளில் இருந்து கிளம்பும் புகை திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே குறைந்தபட்சம் பார்த்தீர்கள் என்றால் 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை பரவி கிடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் 40 அடி உயரத்திற்கு மேல் கரும்புகை சாலை முழுவதும் பரவி திருநெல்வேலி சங்கரன் கோவில் சாலைகளில் போக்குவரத்து மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். நேற்று இரவு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்பகுதியை சென்று பார்வையிட்டார். தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தீயணைப்பு வீரர்களிடம் நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இன்று காலை அப்பகுதி முழுவதும் நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி கடும் புகை மண்டலம் நீடித்து வருகிறது. இதுகுறித்து இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார், இரவு முழுவதும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மருத்துவ குழுக்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அவர்கள் அப்பகுதியில் இருக்கும் யாருக்காவது மூச்சு திணறல் போன்ற கோளாறுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ வசதி தருவதற்காக அனுப்பப்பட்டிருந்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் தீ கங்குகள் பரவி இருப்பதால் அந்த தீ கங்குகளை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர மணல் முழுவதும் பரவி அதை அணைக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் டன் கணக்கில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநகராட்சியில் சேர்க்கப்படும் குப்பைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். ஓவியா குமார், தொடர்ந்து செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.